ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் மசாலா பால்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இது சாப்பிட ரொம்ப சுவையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மசாலா பால்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த பச்சரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்ததும் இதை நல்லா ஒரு முறை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவும் உப்பும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஏற்கனவே நல்லா தண்ணி சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த சூடான வெந்நீரை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கை வச்சு பிசையாதீங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு முதல்ல கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கப்பு பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம். இதுவே நம்ம 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு மாவு நல்லா வெந்து வந்ததும் மாவு நல்லா கூடுதலாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மாவு எடுத்து நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். கையில் ஒட்டாமல் இருக்க பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம். இப்போ ரொம்ப மாவு சூடாக இருக்குது. அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் மாவு நல்லா ஆறி வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லேசாக கை பொறுக்கிற சூடு மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாம் சேர்ந்து பார்க்க உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும். லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வரும்போது எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து உருண்டு வந்துடும். எப்படி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது மாவு இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் செய்யும்போது மாவு ரொம்பவும் இலகி இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை நீராவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் இந்த இட்லி பாத்திரத்தில் உள்ள இடையில உள்ள தட்டு வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு இந்த நம்ம உருட்டி வச்ச அரிசி மாவு உருண்டைகளை இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் சேர்த்தாச்சு. இதை இந்த மேலே இந்த துணியெல்லாம் நல்லா சேர்த்து மூடி வச்சுட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் போதுங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்க போகிறோம். எல்லா உருண்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை உடனே வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது லேசாக ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சி சூடோடு கூட இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா ஸ்பூன் வச்சு எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த சூட்லேயே இந்த பூண்டு இந்த மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸ் பால்ஸ் எல்லாம் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி மசாலாவில் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க பிடிக்காத குழந்தைங்க கூட, நம்ம சாதாரணமாகவே கொழுக்கட்டைலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் ரைஸ் பால்ஸ்ன்னு செஞ்சு கொடுத்தா பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் புளிப்பு, உப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்குங்க. இதோட சுவை அட்டகாசமாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரைஸ் பால்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.